ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு பயங்கரமான சீரியல் கில்லராக இருக்கட்டும், இல்லை பயங்கரமான மனுஷங்களை கொல்ற ஆளாக இருக்கட்டும், அவனை பிடிச்சி வந்து ஜெயிலில் வந்து போலீஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்படி ஜெயிலில் போட்ட மனுஷன் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தப்பிச்சு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு வந்து இருக்குது. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவனை தேடி வந்து பயங்கரம் ஒரு கிட்டத்தட்ட வந்து 20-30 போலீஸ் வந்து காரு ஹெலிகாப்டர்னு சொல்லி பயங்கரமாக இவனை வந்து வளவீச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்படி வளவீச்சு தேடும் போது இவன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருந்தோம்னா, அந்த ஒரு வீட்டில் வந்து சோஃபாவில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன், அதாவது ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கடனா இந்த தலைவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, பக்கத்துல இருக்க பாத்திரத்தை வந்து கீழே தள்ளி விட்டுட்டான். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து யார் கிச்சன்ல இருக்கான்னு சொல்லி பார்க்க வந்தாங்க. அப்படி பார்க்க வந்த ஆளை இந்த ஒரு பர்டிகுலரான திருடன் வந்து கொலை பண்ணிட்டான். அப்படி கொலை பண்ண திருடன் வந்து அவங்களால திருப்பியும் கொலை பண்ணப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? என்னடா பிரகாஷ் அப்படி போட்டு குழப்புற, அதான் இவன் வந்து அவனை கொலை பண்ணிட்டாங்களா, அப்புறம் எப்படி அவங்க வந்து இவனை கொலை பண்ண முடியும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்து இந்த கதையில வந்து வச்சிருக்காங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். லூக்கா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அமெரிக்காவில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து நார்மலான ஆள் கிடையாது, ஆர்டினரியான ஆள் கிடையாது. இவர் வந்து ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட சீரியல் கில்லர் கேசஸ்ல வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, லாஸ்ட் டைம் அதாவது ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சொந்த அம்மா அப்பாவே வந்து கொலை பண்ணிட்டாரு. ஒரு வீட்டில் திருட போறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அம்மா அப்பாவே வந்து கொலை பண்ணிட்டாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆள் வந்து எவ்வளவு கொடூரமான கொலைகாரனா வந்து இருப்பான்னு சொல்லி. அந்த ஒரு கொலைகாரன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, போலீஸால கைது பண்ணி ஒரு 5-6 வருஷம் வந்து ஜெயில வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு ஜெயில இருக்க பிடிக்காம எல்லா போலீஸ்க்கும் வந்து ஒரு டிமிக்கி கொடுத்துட்டு அந்த ஒரு இடத்த வந்து தப்பிச்சு வந்து தலைமை வந்து வெளியே வந்து ஓடி வந்துட்டான். அந்த ஒரு கேஸ், அதாவது அந்த ஒரு ஆளை வந்து சாப்பிட போறதுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து சாப்பிட போறோம் அப்படின்னா வந்து எல்லா கதவு முன்னாடி வந்து அந்த கம்பை வச்சு தட்டிட்டே போவாங்க. அந்த மாதிரி தட்டுறதுக்கு வந்து போலீஸ் வந்து வரும்போது அந்த ஒரு பிரிசன் மட்டும் வந்து ரொம்ப எம்டியா வந்து இருந்திருக்கு. என்னடா இது, இந்த ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட பிராங்க் பண்றானா, எங்க செவுத்தோரமா ஒதுங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது அந்த ஒரு ரூம்ல வந்து லூக்கா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இல்லவே இல்லை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து சடனா வந்து விசில வச்சு ஊதுறாங்க. விசில வச்சு ஊதுற உடனே எல்லா கைதிகளும் வந்து ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு காரு ஹெலிகாப்டர்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு 30 போலீஸ் கிட்ட வந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரை ஃபுல்லாவே வந்து சரௌண்டிங்ல வந்து ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது தான் ஊருக்குள்ள வந்து ஒரு வீடு இருக்குது. அதாவது பழங்காலத்து வீடு மாதிரி ரொம்ப தூசி புழுதியுமா வந்து அடைஞ்சு கிடக்குது. அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து லூக்கா வந்து ஜன்னலை ஓபன் பண்ணி உள்ள வந்து ஏறி குதிச்சு போறான். ஏறி குதிச்சு போகும்போது தான் அவன் வந்து ஃப்ரீ பண்றான். நம்ம வந்து ஜன்னலை ஓபன் பண்ணி கிச்சனுக்குள்ள வந்து நம்ம குதிச்சு விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிச்சன் பக்கத்துல உட்காந்து அவன் வந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் போது தூரத்துல வந்து ஒரு பூனை வந்து வீட்டுக்குள்ள வந்து போகுது. அந்த ஒரு பூனையை பார்த்துக்கு அடுத்து பயந்துட்டான். எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த வீட்டில் வாழ்ற ஆட்களை வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பயங்கரமா சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்டாங்க அப்படின்னா போலீஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது உள்ள நான் இருக்கிறத இவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சடனா வந்து அந்த பூனையை பார்த்து ஏதோ ஆள் நிக்கிறாங்கன்னு சொல்லி பயந்துட்டான். அடுத்து தான் தெரிஞ்சு அது ஒரு பூனை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பூனை வந்து அவன் வந்து விரட்டி விட்டுட்டான். விரட்டி விட்டதுக்கு அப்புறம் வந்து ஜன்னல் வழியா வந்து உட்கார்ந்து வந்து யார் வாரா, எத்தனை போலீஸ் வராங்க, நம்ம கையில துப்பாக்கி வச்சிருக்காங்களா, பார்த்த உடனே என்கவுண்டர் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி ஒண்ணா வந்து அவன் மைண்ட்ல வந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த போலீஸை பார்க்க வந்து உட்கார்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அட்லாஸ்ட் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அதாவது அந்த வீடு வந்து ரொம்ப தூசியா வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கேன். டஸ்ட் வந்து அவன் மூக்குல பட்ட உடனே அவன் வந்து சடனா வந்து தும்ம ஆரம்பிக்கிறான். அப்படி தும்ம ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல இருக்க பாத்திரம் வந்து கீழே விழ ஆரம்பிக்குது. கீழே விழ ஆரம்பிச்ச உடனே அந்த சோஃபால வந்து ஒரே ஒரு லேடி மட்டும் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு கப்பல்னு சொல்லி நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு லேடி மட்டும் அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. சடனா வந்து கிச்சனை பக்கம் திரும்பி பார்த்துட்டு யார் கிச்சன்ல வந்து ஒளிஞ்சு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லூக்கா அப்படிங்கிற பையன் வந்து, அதாவது லூக்கா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சவுண்ட் கொடுத்து காமிச்சு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க வந்தாங்க அப்படின்னா சவுண்ட் போட்டுருவாங்க, வெளியே வேற போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்திலே வந்து அந்த முக்கோரமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அட்லாஸ்ட் அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு கிச்சனுக்குள்ள வரா. வந்து அடுத்து லூக்கா பார்த்த உடனே பயங்கர ஷாக்ல வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறா. லூக்கா அப்படிங்கிற ஆள் வந்து அம்மா அப்பாவே மனசாட்சி இல்லாம கொன்ன ஆள் வந்து இவங்களை கொல்றதுக்கு வந்து ஒரு செகண்ட் கூட ஆகாது, அவங்களையும் கொல்றான். அதே இடத்துல டெட் பாடி வந்து விழுது. அப்படி டெட் பாடி வந்து விழுந்ததுக்கு அப்புறம் வந்து லூக்கா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இவங்களை வந்து இப்பதான் ஜெயில இருந்து நம்ம வந்து வெளியே வந்தோம், அதாவது கொலை கேஸ்ல தான் உள்ள போனோம், 6 வருஷம் நம்மளுக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க, இப்போ நம்மளை பிடிச்சி போட்டாலே வந்து பல வருஷம் வந்து ஜெயில போடுவாங்க, இதுல நம்ம ஒரு கொலை வேற பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயத்திலே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. சரி என்னதான் நடக்கட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி வந்து யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. லூக்கா பின்னாடி லூக்கா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பூனை நின்னுச்சு. இந்த தடவை வந்து அதே சிம்டம்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அவன் வந்து திரும்பியும் ஏதாவது பூனை வந்து நிற்கும், இருந்த ஒரு லேடியை நம்ம கொன்னாச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்காரு. யாரை கொன்னாரோ அதே லேடி வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் லூக்கா அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து
பயங்கரமா வந்து பயம் வர ஆரம்பிக்குது. சைடுல திரும்பி பார்க்கும்போது நான் இந்த ஒரு லேடியை தான் நான் கொலை பண்ணிட்டேன்னா லேடியோட டெட் பாடி இங்க தானே இருக்குது, அப்படி எப்படி இந்த லேடி வந்து எஞ்சி நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி சோஃபால வந்து டிவி யாரோ வந்து பாக்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்படி சைடுல எட்டி பார்க்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த லேடி வந்து இவனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே என்ன செய்யறான் அப்படின்னா பயங்கர ஸ்பீடா ஓடி போய் அந்த வீட்டோட மாடிக்கு ஏறி ஒரு ரூம்ல போய் டோரை வந்து லாக் பண்றான். அப்படி லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் வந்து பெருமூச்சு விட்டு அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னடா நடக்குது இந்த வீட்டுக்குள்ள, நம்ம தெரியாதனமா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோமே, இறந்து போனவங்களாம் நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறான், ஆனா டெட் பாடி ஒரு ஓரமா விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துல வந்து லூக்கா வந்து இருந்துட்டு இருக்கும்போது ரூம் கதவை யாரும் தட்டவும் இல்லை, எந்த ஒரு சத்தமும் கேட்கவும் இல்லை, படியில யாரும் ஏறி வர மாதிரி சவுண்டும் கேட்கவே இல்லை. என்னடா நடக்குது, நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே போய் போலீஸ் கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணி தலையை வந்து வெளியே விட்டு பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்டும் அந்த ஒரு ஒய்ஃபும் வந்து அந்த ஒரு சோஃபால உட்காந்து டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, வீட்டுக்குள்ள யாரோ தெரியாத ஆள் வந்துட்டான், அவனையும் அவங்க பார்த்துட்டாங்க, கொலை பண்ண லேடியும் வந்து எப்படி உயிரோட எந்திரிச்சு இந்த ஒரு ஆள் பக்கத்துல உட்காந்து டிவி பார்க்க முடியும்னு சொல்லி அவன் மைண்ட்ல வந்து 1008 கேள்வி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு கேள்விக்கு வந்து எந்த ஒரு பதிலும் வந்து தெரியாம அவன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான். அகைன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு வீடு வந்து ரொம்ப வந்து மர்மமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா சத்தியமா ஒண்ணு போலீஸ்ட்ட மாட்டிரும், இல்ல நம்ம உயிர் வந்து நம்ம உடம்பு விட்டு பிரிஞ்சு போயிடும். அமைதியா அவங்களுக்கு சத்தம் கேட்காம எப்படியும் வந்து நம்ம வந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா வந்து அவங்க பின்னாடி, அதாவது சோஃபாக்கு பின்னாடி வந்து உட்காந்து பைய போய் அந்த மெயின் டோர் கிட்ட போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பார்க்கறான். அந்த ஒரு டோர் வந்து ஸ்டார்டிங்ல ஓப்பன்ல இருந்துச்சு. இப்போ அவன் போய் வெளியே தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போது வெளியே வந்து பூட்டு ஒன்று போட்டிருக்கு. சடனா ஓப்பன் பண்ணும்போது அந்த பூட்டு சவுண்ட் வந்து வெளியே இருக்க சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லூக்கா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து நான் போலீஸ்ட்ட மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் உயிர் தான் முக்கியம்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். போலீஸ் எல்லாருக்கும் வந்து கத்துற சவுண்ட் வந்து கேட்குது. உடனே ஓடி போய் அந்த வீட்டு பக்கத்தில் நிற்கும் போது கத்துற சவுண்ட் எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்குள்ளதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து லூக்கா வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதாவது லூக்கா வந்து கொலை பண்ணி அவனை இழுத்துட்டு போய் ஒரு ஓரமா வந்து போட்டுட்டாங்க. எந்த ஒரு சவுண்டு கேட்காம சரி நம்ம ஏதோ நம்ம திருடனை வந்து தேடுறோம் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறனால நமக்கு வந்து தேவையில்லாத சத்தம்லாம் கேட்குதுன்னு சொல்லி போலீஸ் வந்து போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அகைன் வந்து ஏதோ சவுண்ட் வந்து கேட்குது, யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. என்னடா அது, இந்த வீட்டு பக்கத்தில் நிற்கும் போது எந்த சவுண்டும் இல்லை, வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி வந்ததுக்கு அப்புறம் வந்து பயங்கர சவுண்ட் வருதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்க ஆட்கள் எல்லாரும் வீட்டோட கதவை தட்டி வந்து எல்லாரையும் வந்து எழுப்புறாங்க. எழுப்பி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து சவுண்டு கேட்குது, இந்த வீட்டில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார், கிட்டத்தட்ட 4 மாசம் அந்த வீடு வந்து திறக்கவே இல்லை, வெளியே ஒரு பூட்டு வந்து போட்டிருக்கு, வெளியூர் போயிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகைன் வந்து யாரோ வந்து பயங்கரமா வந்து அலம்பரி சத்தம் கேட்குது. அகைன் வந்து யாரோ வந்து பயங்கரமா வந்து கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. போலீஸ் உடனே வந்து நான் அப்ப வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ சவுண்ட் கேட்குது நீங்களே பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த சுத்தி வாழ்ற மக்களா இருக்கட்டும் போலீஸா இருக்கட்டும் ஓடி போய் அந்த ஒரு டோரை வந்து உடைச்சு உள்ள வந்து பாக்குறாங்க. லூக்கா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பயங்கர கொடூரமா தலை தனியா கை தனியா கால் தனியான்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு வந்து இறந்து வந்து கிடக்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து இவன் தாண்டா லூக்கா, இவனை தேடி தான் நம்ம வந்து வந்திருக்கோம், இவன் இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மேல் இடத்துல வந்து நம்மளுக்கு பயங்கர ப்ரெஷர் போடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அகைன் மாடியில் வந்து யாரும் வந்து அழுகிற மாதிரி சவுண்ட் இருக்குது. அகைன் மாடிக்கு லைட்டோட எல்லாரும் வந்து குடுன்னு கும்பலா வந்து மாடிப்படி ஏறி போறாங்க. அங்கேயும் வந்து யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை பத்தி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது 3-4 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த ஒரு கப்பல் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு வீட்டில் வாழ்ந்த கப்பல் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நார்மலா வந்து 2 பேரும் வந்து வேலைக்கு போயிட்டு நைட் நேரம் வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு திருடன் வந்து ஏறி குதிச்சு வந்திருக்கான். அந்த திருடன் காலில் விழுந்து பயங்கரமா வந்து கெஞ்சினாங்க, வீட்டில் இருக்க பொருளை எதையும் எடுக்காதீங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் எங்களை தயவு செஞ்சு கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. மனசாட்சியே இல்லாம ஒரு கொலகாரம் வந்து கொண்டுட்டு போயிட்டான். அந்த ஒரு கொலகாரம் தான் இந்த லூக்கா. அந்த இறந்து போன 2 பேர் தான் வந்து இவங்களோட அம்மா அப்பா. இறந்து போய் பல மாசம் ஆகி வீடு வந்து பயங்கர தூசி பிடிச்சிருக்கனால அவனோட வீடு அவனுக்கே வந்து தெரியாம வந்து போயிருச்சு. தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு வந்து இந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி வந்து பயங்கர எக்ஸாம்பிளா வந்து இருக்கும். இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெய்லி காலைல 11 மணிக்கு ஒரு புது வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லவ்லி பிரகாஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ டாடா பை, see you.